சிபிஐ என்ன பண்ணுச்சு? என்ன சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு? இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான நோக்கமும் இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழக அரசினுடைய காவல்துறைகளுக்குள் இருக்கின்ற கருப்பு ஆடுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நீங்கள் கைப்பற்றப்பட வேண்டிய ஒன்றை கைப்பற்றப்படாமல் விட்டு வைத்ததனுடைய காரணமாக எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டது காட்டப்பட்டது என்பதை பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையிலிருந்து தமிழக காவல்துறை தவறிவிட்டது என்பதை நான் மிக வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இதை மட்டும் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு தி வெரி இன்டென்ஷன் ஆஃப் தி கேதரிங் ஆஃப் த கிரௌட் இஸ் ஃபார் அ டிஃபரண்ட் பர்பஸ். இட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஷோயிங் அ மாஸ் தட் இஸ் லைக்லி டு பி யூஸ் ஃபார் அ ஷூட்டிங். இது மட்டும் இருக்குதா இல்லையான்னு சொல்லியிருந்தா தமிழக மக்கள் கேட்குற சாதாரண கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாரையும் பதில் சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஒரு ஊமை ஜனங்களாக வந்துட்டோம். எது எப்படி பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து தன்னை இன்னமும் மாமன்னராக நினைத்து கொண்டு வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் வராமல் எல்லாத்தையும் வந்து இது நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாளைக்கு வீர வசனங்களோடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? இவருக்கு வந்து ஒய் பிரிவிலேருந்து இசட் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய உயிர் என்பது மிக முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்களுடைய உயிர் தான் ஒரு முக்கியம் சொன்னால் இந்த செத்து போன 41 இருக்குல்ல, அது உங்களது உயிர், அதெல்லாம் என்ன? அப்போ காலத்துக்கு பதில் சொல்லணும்ல, அறத்துக்கு பதில் சொல்லணும்ல, இயற்கைக்கு பதில் சொல்லணும்ல. செத்து போன ஆன்மா வந்து மேலே போய் என்ன கதறி கதறி அழறது நம்ம காதில் கேட்க போதா? எதன் பொருட்டு அவர்கள் இறந்து போனார்கள் என்பதை குடும்பத்துக்கு வந்து நீங்க நஷ்டஈடு கொடுத்து வாய மூடிடுவீங்க. அந்த இறந்து போன உயிர் என்பது எதற்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு? உடலும் ஆவியமாக எதற்காக உங்கள் முன்னால் நின்றது? அதை அப்படி தூக்கி போட்டா போயிருவீங்கடா பாவீங்களா? எத்தனை முறை தான் பணத்து மேல நடந்து போவீங்க? அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. திமுக இதை செஞ்சதுனால நான் பேசுவேன். எல்லா இடங்களிலும் தவறுகள் என்பது இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்றது, உடனே வந்து டிவிகே பத்தி விமர்சனம் பண்றாரு, டிஎம்கே சப்போர்ட் பண்றாரு கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நான் கேட்பேன், அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், காங்கிரஸ் இருந்தாலும் சொல்லி, இது பிஜேபியேவா இருந்தாலும் சொல்லுவேன். அந்த நோக்கம் என்ன என்பதை ஏன் புலனாய்வு செய்யவில்லை? இந்த இடத்துல விதிமீறி ஏன் இத்தனை விஷயங்கள் வந்தது? ஏன் இவ்வளவு கேமரா வந்தது? இவ்வளவு படப்பிடிப்பு கருவிகள் ஏன் வந்தது? அதெல்லாம் எங்க போச்சு? இந்த நோக்கத்துக்கு நான் பயன்படுத்தலன்னு சொன்னா கொண்டு வந்து சப்மிட் பண்ணு. நீங்களே வந்து கோர்ட்ல ஒப்படைங்க. இதுக்கு இந்த நம்பர் லைசன்ஸ் வாங்கணும், இந்த யூஐஎன் நம்பர்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணிடுறோம், இதுதான் எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு காட்டுங்க. அல்லது போலீஸ் கேட்டுரும், போலீஸ் காட்டுட்டோம். அப்படி காட்டாமல் அனுமதிக்கப்பட்ட அத்தனை கருவிகளும் செய்த வேலை என்ன?